அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி. சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொறை உடைமை. ஆங்கிலத்தில் த பொசஷன் ஆஃப் பேஷன்ஸ் ஃபார்பியரன்ஸ் சொல்லுவாங்க. குறள்: பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. குறள் எண் 152. குறளின் விளக்கம்: ஒருவர் தொடர்ந்து தீங்குகளை செய்தாலும் அந்த தீங்கினை பொறுத்து கொள்ள வேண்டும். அந்த தீங்கை எப்பொழுதும் நினைவில் கொள்ளாமல் அதனை அப்பொழுதே மறந்து விடுவது சால சிறந்தது என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருவர் மீண்டும் மீண்டும் நமக்கு தீங்குகளை செய்தாலும் அந்த தீங்கை நம்ம வெளிக்காட்டாம, அவங்களுக்கு அந்த தீங்கை திரும்பி அவங்களுக்கு நம்ம செய்யாம அதனை பொறுத்து கொள்ள வேண்டும். அந்த பொறுத்து கொள்வதை விட அந்த தீங்கு செய்தவர்களை நம்முடைய நினைவில் கொள்ளாமல் அப்பொழுதே மறந்து விடுவது மிகவும் நன்று, சால சிறந்தது என்கிறார். ஆகையால் இக்குறள் மூலம் நாம் இவ்வாழ்வில் எத்தகைய துன்பங்கள் மற்றவர்கள் கொடுத்தாலும் அந்த தீங்கினை மற்றவருக்கு நாம் திருப்பி அந்த தீங்கு செய்யாமல் நினைவில் கொள்ளாமல் நாம் பொறுத்து கொண்டு அதனை மறந்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். இக்குறள் மூலம் முழ்காமல் முத்தில்லை, எட்டாமல் தங்கமில்லை, பொறுமை இல்லாமல் இவ்வாழ்க்கையில் வெற்றி இல்லை. ஆகையால் பொறுமை காத்து அனைவரும் வெற்றி பெறுவோம். மீண்டும் திருக்குறள்: பொறுத்தல் இருப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.